ஹலோ நண்பா, இப்போ வந்து நம்ம வந்து எந்த வெப்சைட் பார்க்குறோம்னா டாமன். இந்த டாமன் ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாமன் அந்த லிங்க்கை டச் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் நண்பா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், சரிங்களா, இந்த இடத்துல ஒரு செட் பாஸ்வேர்டு, சரிங்களா, அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா 1 2 3 4, சரிங்களா, ஏதாவது ஒரு நேம் வச்சு நம்பர் போட்டுக்கோங்க. சரிங்களா? அது இந்த செட் பாஸ்வேர்டில் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு கீழே இன்வெர்ட் கோடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ ஹேவ் அண்ட் ரீட் அந்த அக்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாமன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு டாமன் ஃப்ரண்ட் பேஜ் நண்பா இப்படி தான் நண்பா இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதெல்லாம் ப்ளே பண்ணாதீங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இதுவும் விட்டுருங்க. சரிங்களா? இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா? ஏவியேட்டர் இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய கேம் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வின்கோ டாமன். சரிங்களா? இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் நண்பா இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தா 30 செகண்டு, இதுக்கப்புறம் 1 நிமிஷம், இது 3 நிமிஷம், இது 5 நிமிஷம். சரிங்களா? ரிசல்ட்டு ஒவ்வொன்றும் வரும். சரிங்களா? நீங்கள் இப்போ 1 நிமிஷத்தில் ப்ளே பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெட் பண்ணும்போது நம்ம 1 நிமிஷத்தில் தான் இருக்கிறோமான்னு செக் பண்ணி பெட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு உள்ளே போனாலே நமக்கு டக்குன்னு 30 செகண்ட் தான் வரும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வெளியே வந்துட்டேன், நான் உள்ளே போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ 1 நிமிஷத்தில் இருக்குது. இப்போ நான் வெளியே போகிறேன், மறுபடியும் உள்ளே வந்துட்டேன்னா 30 செகண்டுக்கு மாறிடும். ஸோ அதனால் 30 செகண்டில் ப்ளே பண்ணுறவங்க பார்த்து 30 செகண்டில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 1 நிமிஷத்தில் ப்ளே பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். சரிங்களா? பிக்கு ஸ்மால் நமக்கு கலரில் இதில் நம்ம பெட் பண்ண போகிறது கிடையாது. பிக்கு ஸ்மாலில் பெட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஃபுல்லாக தான் கிடைக்கும். ஏன்னா ஒன்று பிக்கு வரும்னா ஒன்று ஸ்மால் வரும். சரிங்களா? இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்டு லெவலில் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 10 30 70 150 350 350 750 1600 300 7000 14000 29,000. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பிளான் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களோட வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போடலாம். சரிங்களா? அதாவது என்ன கான்செப்ட்னு அது உள்ளே போயிடலாம். சரிங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்டில் சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், சின்ன கான்செப்ட் தான். இதுவும் ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது நண்பா. சரிங்களா? இப்போது இங்கே 4 இருக்குது. சரிங்களா? 4ல் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் டக்குங்க. சரிங்களா? 4 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 4க்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், பிக்கு. ஸோ அதனால் இங்கே பிக்கு பெட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு 2 டேஸாக வாட்ச் பண்ணிட்டேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 லெவலுக்கு மேலே போகவே மாட்டேங்குது. ஆனால் சேஃபுக்கு நம்ம ஒரு 10 லெவல், ஒரு 9 லெவல், ஒரு 11 லெவல் வச்சு நம்ம ப்ளே பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள் 4 இருக்குது. சரிங்களா? இங்கே 4 இருக்குது. 4க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, ஸ்மால். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம 254க்கு இங்கே ஸ்மாலு பெட் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தாலே இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? 6 லெவலுக்கு மேலே போகல, வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், தவறு கிடையாது. ஒரு நாளைக்கு என்ன 2 நாளைக்கு கூட வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக வாட்ச் பண்ணேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சரிங்களா? அதாவது டாமன் அவன் என்ன கொடுக்குறானோ அதுக்கேற்றாப்புலே நம்மளே போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து புதுசாக எதையும் போயிட்டு திணிக்க கிடையாது. அவன் இங்கே என்ன கொடுக்குறானோ நம்ம அதை அப்படியே ப்ளே பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே ஸ்மால் பெட் பண்ணுறோம், இங்கே வின்னு கண்டிப்பாக. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இங்கே 3 இருக்குது. சரிங்களா? பெட் பண்ணி வீடியோ போட்டால் சேனல் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதனால் நான் பெட் பண்ணி வீடியோ போடல. 3 இருக்குது. 3ல் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 3 பக்கத்தில் என்ன இருக்குது, ஸ்மாலு. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்மால் பெட் பண்ணால் இங்கே லாஸு. சரிங்களா? ஆனால் என்ன இதில் கொஞ்சம் ப்ராப்ளம்னா 30 செகண்டுங்கும் போது கொஞ்சம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பார்க்கணும். 1 நிமிஷம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா? 30 செகண்ட் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கணும். இல்லைனா 100 ஃபோனில் கையில் வச்சுட்டு டக்குன்னு பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் 9. 9ல் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 9 இந்த ரோல் எங்கேயுமே இல்லை. அடுத்து வந்து பாருங்கள் இந்த ரோலையும் இல்லை.
அடுத்து வந்து பாருங்கள் இங்கே இருக்குது 9 பக்கத்தில் அடுத்து என்ன வந்திருக்கு, பிக்கு வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே 256க்கு இந்த இடத்துல பிக்கு பெட் பண்ணுறோம். சரிங்களா, பாருங்கள் பிக்கு பெட் பண்ணி தான் வின்னு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள் இங்கே 7 வந்திருக்கு நண்பா. அடுத்து 7னா அடுத்து 7 நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 7 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 7க்கு அப்புறம் இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், பிக்கு வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், 257ங்கிற பீரியட் நம்பருக்கு பிக்கு பெட் பண்ணுறோம். சரிங்களா. 30 செகண்டுக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, அதுதான் ஒரு கான்செப்ட்டு. சரிங்களா. ஒரு நிமிஷங்கும் போது ரொம்ப ஸ்லோவாக ப்ளே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெவலை மட்டும் கரெக்டாக ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ நம்ம பிக்கு வின்னான்னு பார்க்குறோம். ஸோ ஓகே, நமக்கு பிக்கு வந்து வின்னு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், இல்லை எல்லா நம்பரும் கேட்குறாங்க ப்ரோ ட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வீடியோ போடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தமிழ் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு சிம்பிள் கான்செப்டாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது. 5ல் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 5 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ 5 பக்கத்தில் என்ன இருக்குது, பிக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே பிக்கு அப்ளை பண்ணுறோம், நமக்கு லாஸு. ஓகேங்களா. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அடுத்தது பாருங்கள் இங்கே 3 இருக்குது. இப்போ 3ல் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ 3 இங்கே இருக்குது. சரிங்களா. அப்போது 3 பக்கத்தில் என்ன இருக்குது, பிக்கு. ஸோ இங்கே பிக்கு அப்ளை பண்ணுறோம். இதில் என்னென்னா நமக்கு பின்னாடி ரிவர்ஸில் எங்கே 3 ஃபஸ்ட்டாக இருக்கோ அதை தான் பார்க்கணும். சரிங்களா. இங்கே ஒரு வேளை சப்போஸ் 3 இருந்தது அப்படின்னா இந்த 3க்கு அப்புறம் இருக்கிறத பார்த்து ப்ளே பண்ணக்கூடாது. சரிங்களா. அப்படியே ரிவர்ஸ்லேயே வரும். சரிங்களா. பாருங்கள் 3க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தது, பிக்கு. ஸோ இங்கே பிக்கு போடுறோம், வின்னு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 7 அப்படியே ரிவர்ஸ்லேயே வரும். 7 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா. 7 இங்கே இருக்குது. 7 பக்கத்தில் என்ன இருக்குது, பிக்கு. ஸோ பிக்கு அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. நமக்கு ரிவர்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள். நம்பர் இல்லாத போது நம்ம பின்னாடி ப்ரீவியஸ் பேஜை அதையும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பாருங்கள் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணால் ப்ரீவியஸ் பேஜ் வரும். சரிங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. 7 பக்கத்தில் என்ன இருக்குது, பிக்கு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கே பிக்கு பின்னு. அடுத்தது வந்து பாருங்கள் இங்கே 7 இருக்குது. அப்படியே வரோம், பின்னாடியே 7 இருக்குது. சரிங்களா. இந்த 7 பார்க்கக்கூடாது. அதாவது இந்த 7 பார்க்கக்கூடாது, இந்த 7 தான் பார்க்கணும். இந்த 7 பக்கத்தில் தான் இருக்குது, பிக்கு. சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறோம், 260 பிக்கு போடுறோம். லெவலை மட்டும் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக நம்ம மட்டும் ப்ளே பண்ணிட்டே இருக்கலாம். டாமனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எந்த ஒரு ட்ரிக்ஸோ வந்து சொல்ல கிடையாது, சிம்பிள் கான்செப்ட் தான் சொல்கிறேன். இது நல்லா வந்து 2-3 நாள் நல்லா வாட்ச் பண்ணிட்டு அதாவது ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது எங்களால் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன். அதாவது டைம் இல்லாத போது தான் ஒரு வீடியோ எடுத்து போட்டோம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வந்து வீடியோ நான் போடுறேன். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 6. இந்த 6 இங்கே எங்கேயுமே கிடையாது. ஸோ டக்குன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், இங்கே பார்க்குறோம். இங்கே 6 இருக்குது. அப்போது 252 என்னன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஸ்மாலு. ஸோ இங்கே ஸ்மாலு பெட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸ்மாலு பெட் பண்ணுறோம். வின்னா லாஸான்னு தெரில. ஓகே, லாஸ். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 6 இருக்குது. இங்கே 6 இருக்குது. 6 பார்த்தீங்கன்னா இருக்குது, பிக்கு தான் நமக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், பிக்கு பெட் பண்ணுறோம். ஓகேங்களா. நீங்கள் ப்ளேவே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 30 செகண்டுங்கும் போது டக்குன்னு நமக்கு ரிசல்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க, நோட்டு ஒரு பேனா எடுத்து நல்லா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்னு தோணுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள், யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஓகேவா. 6 பக்கத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு. சரிங்களா. நமக்கு அதாவது இங்கேயும் லாஸு. சரிங்களா. 2 லெவல் லாஸ் ஆகிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 1 நமக்கு வந்திருக்கு. 1லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 இந்த ரோவில் கிடையாது. ஸோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணுறோம். இந்த ரோலையும் கிடையாது. ஸோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணுறோம். 1 இங்கே வந்திருக்கு. ஸோ 1 பார்த்தீங்கன்னா இருக்குது, பிக்கு வந்திருக்கு. சரிங்களா. நம்பர் 7. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பிக்குக்கு பெட் பண்ணுறோம். 3வது லெவல் நினைக்கிறேன். சரிங்களா. நமக்கு லாஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தான் ஃபண்ட்ஸ் லெவல் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வச்சுருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்திருக்கு. சரிங்களா. 2ல் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். 2 அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். சரிங்களா. இங்கே பாருங்கள் 2 பின்னாடி பார்க்குறோம், 2 இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் பேஜை கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்க்குறோம், இங்கே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போது என்ன ப்ளே பண்ணுறோம், இங்கே பிக்கு வந்திருக்கு நமக்கு. சரிங்களா. அப்போது இங்கே நம்ம பிக்கு அப்ளை பண்ணுறோம். சரிங்களா. பிக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு வின்னு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள் இங்கே 7 வந்திருக்கு. சரிங்களா. 7னா அப்படியே பார்க்குறோம், இங்கே வந்திருக்கு தலைவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் 5 வந்திருக்கு. சரிங்களா. இங்கே 5 பெட் பண்ணுறோம், அதாவது பிக்குக்கு ப்ளே பண்ணுறோம். ஓகேங்களா.
அங்கே இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். நமக்கு நம்பர் தான் மெயின். நம்பரை பார்த்து அந்த நம்பர் எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறோம். பின்னாடி ரிவர்ஸில் பார்க்குறோம். சரிங்களா? சாரி 7 இங்கே இருக்க 7னா இங்கே இருக்கிற பார்க்கணும். இங்கே இருக்க 7க்கு பிக்கு. சரிங்களா? மாற்றி சொல்லிட்டேன். நான் வந்து கீழே இருக்க 7 சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இங்கே 1 வந்திருக்கு. 1 எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கும்போது நம்ம இங்கே பக்கத்தில் அடுத்து என்ன வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு ஸ்மால் வந்திருக்கு. ஸோ ஸ்மால் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. நான் பாட்டும் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டே போகலாம். ஃபண்டு லெவல் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிற லெவல் ஃபண்டு லெவலில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு நேரத்துக்கு 2000 ப்ராஃபிட் இருக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு 4000 அப்படின்னு போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து எதுவுமே இல்லை, அங்கே என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படி பார்த்து ப்ளே பண்ணுறோம். அவ்வளோதான். என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள். 30 செகண்டில் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். 1 மினிட்டில் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது வசதியோ பார்த்துக்கோங்க. 2 மொபைல் இருந்ததுன்னா நீங்கள் இதை பார்த்து டக்குன்னு ப்ளே பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இங்கே 8 வந்துருக்கு. அடுத்து நம்ம 8ல் எங்கே வந்து பார்க்குறோம். இங்கே 8 இங்கே எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? அப்போ செகண்ட் பேஜ் போகிறோம். செகண்ட் பேஜ்னு பார்க்குறோம். 8 எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துல வந்துருக்கு. 8 பொறுத்தனா இருக்குது ஸ்மாலு. ஸோ என்ன பண்ணுறோம், ஸ்மால் பெட் பண்ணுறோம். சரிங்களா? ஸ்மால் பெட் பண்ணும்போது வின்னு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 8 பக்கத்தில் இங்கே 3. ஓகே, சாரி 2. சரிங்களா? சில டைம் நம்பரே விழுந்துடும். இப்போ 8னா 8 பக்கத்தில் அவங்க என்ன பார்த்தோம், 2. சில டைம் இங்கே 2 வந்துடும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 3. 3லாம் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். 3 எங்கே இருக்குது, இங்கெல்லாம் எங்கேயுமே கிடையாது 3. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 3 தலைவர் இங்கே இருக்கார். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இங்கே 3 பக்கத்தில் என்ன இருக்குது, 7 பிக்கு வந்துருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், பிக்கு பெட் பண்ணுறோம். சரிங்களா? பிக்கு பெட் பண்ணுறோம், நமக்கு இங்கே வின்னு தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 8ல் எங்கே வந்துருக்குன்னு பார்க்குறோம். 8 பக்கத்துலேயே இருக்குது. சரிங்களா? 8 பக்கத்தில் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 3 வந்துருக்கு. சரிங்களா? அப்போது ஸோ நம்ம இங்கே 3 அதாவது ஸ்மாலு. சரிங்களா? ஸ்மாலுக்கு இப்படி கிளிக் பண்ணி பெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட் தான், போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரே நம்பர் வந்து ஒரே ரோவில் இருக்கும்போது நமக்கு பின்னாடி இருக்கிறத ஃபஸ்ட்டு தான் எடுக்கணும். சரிங்களா? கடைசி சென்டர்லாம் போய் எடுக்காதீங்க, அதை தான் எடுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 3 பக்கத்தில் ஸ்மாலு. ஸோ இங்கே ஸ்மாலு வின்னு. அடுத்து வந்து பாருங்கள், 4. இங்கே 4 வந்திருக்கு. அப்போ 4ல் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். இங்கேருந்து தான் பார்க்குறோம். 4 எங்கேயுமே இல்லை. சரிங்களா? அடுத்தது உடனே அடுத்த பேஜ் போகிறோம். வரேன், 4 எங்கேயுமே இல்லை. தலைவர் இங்கே வந்திருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்மாலு. அடுத்து இங்கே ஸ்மால் பெட் பண்ணுறோம். சிம்பிள் கான்செப்ட் தான். சரிங்களா? நம்ம பாட்டும் டாமண்டில் அவன் என்ன கொடுக்குறானோ அது ஏற்றாப்புல நம்ம பாட்டு போட்டுக்கிட்டே போகிறோம். சரிங்களா? ஸ்மால் தான். சரிங்களா? ஸ்மாலு நமக்கு வந்து லாஸு. அடுத்து வந்து பாருங்கள், 5 வந்துருக்கு. ஒரு வின்னிங் ஷார்ட்டோட முடிச்சிக்கலாம், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. சரிங்களா? இங்கே பாருங்கள், 5 வந்துருக்கு. இங்கே 5 எங்கேயுமே கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்க்குறோம், இங்கேயும் 5 எங்கேயுமே கிடையாது. ஸோ இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கே ஸ்மாலு. சரிங்களா? நான் ப்ளே பண்ணுறது வேறு கான்செப்ட்டில் வச்சு ப்ளே பண்ணுறேன், இந்த கான்செப்ட் வச்சு ப்ளே பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ட்ரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் வச்சு உடச்சி போடுறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், என்ன சொன்னேன், 5 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருக்குண்ணே, இங்கே வந்திருக்கு. 5 பக்கத்தில் 3 இருக்குது. சரிங்களா? பாருங்கள், 5 பக்கத்தில் ஸ்மாலு. சரிங்களா? வின்னு. ஓகே நண்பா, இப்படி தான் நம்ம ப்ளே பண்ணணும். சரிங்களா? இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே இருக்குது. சரிங்களா? வேறு லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி, அதாவது ரீசார்ஜ் இஷ்யூ, வித்ட்ரா இஷ்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபேஸ் பண்ணால் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் லிங்க்கு கீழே இருக்குது, பார்த்து ஓப்பன் பண்ணிட்டு பார்த்து ரீசார்ஜ் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்ட்டு நான் வீடியோ வந்து நேற்றே அப்லோட் பண்ணேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் டே ஓப்பன். டாடா பை பை, சி யூ.